ஹலோ கைஸ், வெல்கம் டு த குட்டேட்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃபன்னி வீடியோஸ்ல வச்சு எங்களோட இந்த ரெண்டு பேர்த்தோட ஃபேஸ் ரியாக்ஷன் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறோம். ரொம்ப நாளாக இந்த வீடியோ பண்ணுங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நாங்கள் ஃப்ரீயா இருந்தோம். ஸோ அதனால தான் இன்னைக்கு வீடியோ போட போறோம். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நீங்க பார்த்த ஃபன்னி வீடியோஸ் எல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க. நாங்க கண்டிப்பா அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறோம். ஸோ வீடியோக்குள்ள போலாமா? போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு உண்மையான சொல்லட்டுமா, சாம் ஒவ்வொரு நேரம் இப்பதான் வீடியோ பண்ணிட்டு இருப்போம். அதில் நான் ஒன்று பண்ணுறேன். இப்போ எல்லாரும் லைவ்ல மூக்கு மட்டும் ஆட்டுறேன். ரெடி? ரொம்ப முக்கியமான சீன் இது. பார்த்து முடிச்சிட்டேன். ஏன் நான் பார்க்கவே இல்லை. உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிற அந்த மூக்கை மட்டும் பார்க்கலாம். 1992 because one நானும் வேற எதாவது வருதுன்னு பார்த்தேன். உண்மையாகவே அப்படிதான் நடக்குதுங்க. இதுக்கு முன்னாடி நான் கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு பொண்ணும் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இப்போ எல்லா ஐடியும் பார்த்தா பையனை கல்யாணம் பண்ணிருக்காங்க. கூகுளில் கூட நிறைய ஐடிஸ் வந்து பசங்க தான் மெசேஜ் அனுப்புறாங்க. இது கேட்கலாம். நீங்க பண்ணுங்க, வேணாம் சொல்லல. விருப்பம் இல்லாதவங்க கிட்ட பண்ணாதீங்க. நீங்க ரெண்டு பேர் பண்ணிடுறாங்க, நாங்க பண்ண மாட்டோம். வீடியோக்குள்ள போயிடலாம். அடுத்த வீடியோ. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? ஏமாத்திட்டாங்க. அந்த ஏமாற்றத்தோட வலியை உன்னால தாங்க முடியல, அவ்வளவுதானே? ஆமா. பணம் நஷ்டமாவது, அதை தாண்டி வந்துடுறோம். பொருள் நஷ்டமாவது, அதையும் தாண்டி வந்துடுறோம். ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த வலியும் வேதனையும் தாண்டி வந்துடுறோம். ஆனா உன்னால காதல்ல இருந்து வர வலியை மட்டும் ஏன் வர முடியல? ஏன்னா பொருளோ பணமோ அது மனசு சம்பந்தப்பட்டது இல்ல, ஆனா காதல் மனசு சம்பந்தப்பட்டது. என்ன ஒரு தத்துவமான வலி, அந்த வலியோட ஒரு கருத்து. பெண்கள் ஒரு கருத்து சொன்னா அதை ஏத்துக்கணும். ஆமா, அவங்க கிண்டல் பண்ணக்கூடாது. அவன் சொன்னது அந்த காதல் வலி மட்டும் யாரால ஏற்க முடியும்? கோகுல்னாலே முடியாது. நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான் கோகுல்லாம். அதை சொல்லணும்னா இந்த வீடியோ பார்த்தது இன்னொரு 15 நிமிஷம் அதுக்காகவே போகணும். காது வலி வந்தா தெரியும். காதல் வலி பெருசா, காது வலி பெருசா. சூப்பர் ப்ரோ, இது நிறைய எடுத்து வச்ச கண்டென்ட். போய் நான் வீடியோ கொடுக்குறேன். அடுத்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ பாருங்க. பேசல பேசி மாட்டு சனி ஃபேஸ் அந்த பிளாக் இதெல்லாம் போயிருக்கும் பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் போயிடும். ஃபேஷியல் பண்றாப்ல தவறா இது பண்ணல. இன்னொருத்தர் வந்து அவரை வந்து அமுக்கிட்டாராமா. அதை அவர் எப்படி அமுக்கி காமிக்கிறார் சொல்லி காமிக்கிறாரு. ஃபேஷியல் மாட்டு சாணியும் ஃபேஷியல். இதோட பெனிஃபிட் என்ன நம்ம பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். கோகுல் நீங்க ட்ரை பண்ணி நீங்க டுமாரோ பண்ணிட்டு சொல்லுங்க. மாட்டு சாணி ஃபேஷியல் ரொம்ப அற்புதமான வீடியோ. வேகுதுங்க. இது பரதநாட்டியமா இல்ல கதகளியா? பார்த்துட்டேன். அது ஒரு கிளாசிக்கல் வந்து இந்த வயசுல அவங்க எப்படி வீடியோ பண்றாங்க பாத்தீங்களா? நம்மளால எந்திரிச்சு நடக்கவே முடியாத வயசுல பொழைச்சதுக்கு அப்புறம் எழுத்து வச்சுட்டாங்க போனோம். நல்ல ஒரு நடனம், அருமையான ஒரு நடனம். பள்ளிக்கூடத்துல பாடப்படுத்தது இந்த பாட்டி பாடுது. சரி வந்துடுறேன். ரொம்ப மோட்டிவேஷனலான ஸ்பீச் இது. இந்த அளவுக்கு மோட்டிவேஷன் இதை பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க இந்த சேனல்ல ஆரம்பிச்சோம். எப்படி கரண்ட் இல்ல அப்படியே அடிச்சிருக்கீங்க. கரண்ட் இல்ல வேவுது பாருங்க. இப்ப அடுத்த வீடியோ, இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ பாருங்க. போறா அடுத்த வீடியோ பாருங்க. Дуже швидкий смачний сніданок з двох яєць, який швидко готується та дуже класно смакує. Смажимо тонкий омлет та зверху додаємо тортілу. Перевертаємо, додаємо сир, шинку та ще трохи сиру. Золотисту тортілу складаємо у два, розрізаємо та насолоджуємося смачним. என்னத்த சொல்றது? அவனா குதிச்சா எப்படி ஆம்லெட் வச்சு போட்டான் சொல்லுங்கன்னா என்ன சொல்ல? அது வந்து ஒரு நியூட்ரிஷன் வீடியோமா. அந்த நியூட்ரிஷன் வீடியோக்கு இப்ப எல்லாம் ப்ரமோஷன் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. எகிரி குதிச்சா அடிச்சது உடஞ்சது. ஓ
கண்ணா லட்டு திங்க லட்டு வேணாம் லட்டை பற்றி வீடியோ லைக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவீங்க. நம்ம அடுத்த ஓ வீடியோ. எனக்கு முட்டை புரியல இப்பதான் புரியுது. முட்டை உடைச்சு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டான். மேல இது எந்திரிச்சால முட்டை ஓ அப்படி இப்பதான் இப்போ அடுத்த வீடியோ பார்க்கலாம். கஷ்டமே படாம நிம்மதியா இன்பமா வாழணும். அது 100 நச்சுட்டு நச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பொம்பளைக்கு இன்னொரு தைரியம் இருந்தா சாமியார்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்கும். நல்ல ஒரு ஆண்டி நம்ம 18+ வேணாம் 16+ போயிடலாம். நீங்க சொல்லுங்க. கஷ்டமே படாம ஒரு வாழ்க்கை வரணும் என்ன பண்ணணும்? எல்லாமே கஷ்டம்தான். பாத்ரூம் போனாலே கஷ்டம்தான். போனா 10 நிமிஷம் கழிச்சு தான் பாத்ரூமே வருது. எல்லாமே கஷ்டம்தான். ஈஸியா எதுவுமே கிடைச்சிடாது. ஈஸியாக கிடைக்கிற ஒரே விஷயம் செருப்படி. உடனே போனா செருப்படி வாங்கலாம். நீங்க ஒரு காதலுக்கு ஒரு தத்துவம் சொல்லுங்க பார்க்கலாம். காதல் எப்படி நல்லா சொல்லணுமா? உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. இது நான் நேத்தா படித்தேன். பிடிச்சது கிடைக்காது, கிடைச்சது பிடிக்காது, ஆனால் வாழ்ந்தான். சூப்பர் ப்ரோ. ஆட்டோவில் கூட எழுதிருக்கலாம். ஆட்டோவில் தான் எழுதிருச்சு. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஏங்க என்ன அவருக்கு மாத்தி இது பண்ணிட்டாங்களே. எனக்கு ஒரு டவுட் இல்லை, எனக்கு ஒரு டவுட் எப்படின்னா அவருக்கு எப்படி எட்டுச்சாங்க? இது தவறு. குறை கீழே கூட உட்காந்து கூட எடுக்கல. ஏன்டா இது என்னை பேச வைக்காத. முன்னாடியா பின்னாடியா தெரியல. என்னடா டான்ஸ்? பிரபுதாவை கூட இப்படி அடி பார்த்தது இல்லடா. மீ அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் காலேஜ் டைம்ஸ். என்ன இந்த காரணம் வேர்த்திருச்சா டான்ஸ் பார்த்ததுங்க. இப்படி தலையில திருக்கி அடிக்கிறாங்க. புரோட்டா அடிக்கிறாப்புல, புரோட்டா அடிச்சு திருப்பி அடிக்கிறாப்புல. ஓகே, நம்ம அடுத்த ரொம்ப முக்கியமான வீடியோ போகலாம். பல்ப் வோல்டேஜ் போயிடுச்சு. பல்பு ப்ளீஸ் போயிடுச்சு. அது வந்து என்னன்னா பார்த்து பத்திரமா பண்ண. அதுதான் ஆண்டவர் 2 கை கொடுத்துருக்கான். 2 கையில் அமுக்காம இருக்கான், கால் அமுக்கி. கையில் பேலன்ஸ் கம்மியாக இருந்தால் காலில் தான் போவாங்க. அதுக்குன்னு போயிடுச்சா பல்பு? கை 2 நெஞ்சில் அடிச்சா கூட தாங்கிக்கலாம். எதிர்த்து சொல், நெஞ்சுக்கு அடிச்சிருச்சு, வேற வழி இல்லை. அடுத்த வீடியோ. இது ஆக்சுவலாக என்ன ரியாலிட்டி, மாமா பொண்ணோட ரியாலிட்டி இருந்தான். உண்மை அதுதான். மற்றவங்களுக்கெல்லாம் மாமா பொண்ணு அழகழகா இருக்கு. ஆமாம், நம்மளுக்கு பார்த்தா எப்படி இருக்காங்க? ஆமாம். ஒன்று குழந்தையா இருக்குங்க, ஆமாம். இல்லை குழந்தையோடு இருக்குங்க, இல்லைன்னா குழந்தையும் இருக்காது. ஏன்னா மாமாவுக்கு என்ன கல்யாணமாக தான் இருக்கேன். அடுத்து நானே மாமாவை போகிறேன். ஆமாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. மாமா பொண்ணுங்களாம் இல்லை அப்படின்னா வாழ்க்கையை வெறுத்துட்டு அந்த கடைசி கட்டத்தில் தான் இப்போ நாங்கள் இருக்கோம். கடைசி கட்டத்தில். இப்போ அடுத்த வீடியோ. இது வந்து என்னென்னா ஒரு அக்கா தங்கச்சிங்களும் என்னென்ன நடக்கும். அக்கா தங்கச்சி அடி கொடு, அடி நீ அடி குத்து அடி கூட மாற்றி நான்லாம் அடிச்சுக்குங்க. அக்கா தங்கச்சி சொல்லுவாங்க. அண்ணன் தம்பி என்ன பண்ணுவாங்க? அண்ணன் தம்பிகளும் அடிச்சுக்குவாங்க. எல்லார் வீட்லேயுமே இப்படி தான். சண்டைங்கிறது நல்லா இருக்கும். அடிச்சுட்டு சாவாங்க. அப்புறமேல அக்காவோ எனக்கு அது வேணுக்கா. இது குடும்பத்துக்குள்ள இருக்கிற நடக்கிற ஒரு துன்பமா இருக்குது பார்க்குறப்ப. ஆனால் அது ஒரு இன்பம் தான். நான் எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா என் தங்கச்சியில் சண்டை போடுறப்போ கரண்டி அருவாளெல்லாம் படுறோம், முகரில் விழுவோம். எங்கள் அக்கா அங்கேருந்து அடிக்கிறப்ப எனக்கும் எங்கள் அக்கா சண்டை வரப்ப அங்கேருந்து தும்பு கட்டை அப்படியே பறந்து வரும். யாரில் பாத்திரம் செருப்பு எல்லாம் பறந்து வரும். மத்து நான் வெளியே போயிடுவேன். மத்து அடிக்கிறக்குள்ள நான் வெளியே போயிடுவேன். அடுத்த வீடியோ கிளப்பலாம்.
புருஷன் கூப்பிடுவா வர மாட்டேங்கிறான். ஆம்பளையா இருந்தா வாடாங்களா? என்ன டான்ஸ் இது? ஹிந்தியா தெலுங்கா? ஹிந்தி. சாவித்ரி அந்த ஸ்ரீதேவில உட்கார்றாங்களாமா. அவரை கூப்பிடுறாங்க, கணவரை கூப்பிடுறாங்க. கணவர் வந்து நோ, கல்யாணம் 1 மாசம் தான் வருவாங்க, அதுக்கப்புறம் நோ போன்றாரு. அதுதான் இது கடைசி 1 மாசம் நினைக்கிறேன். இல்லை, இது 99 ஆகும். கல்யாணம் முதல் மாசம். படம் இவங்க ஐடி நான் பார்த்துருக்கேன். எல்லா வீடியும் இப்படி தான் இருக்கும். டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. கிழவி ஐடி கூட ஃபேமஸ். கிழவி ஐடி நான் பரவாயில்லப்ப. இப்ப அடுத்த வீடியோ என்னடா இது? பின்னாடி பாரு, துணி துவைச்சு போட்டு ஃப்ரீ டைம் அந்த பிரேக் டைம்ல கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரீல்ஸ் பண்றாங்க. ஆனா அம்மன் கூட இவ்வளவு பெரிய பொட்டு வச்சு பார்த்தாரு. அம்மனை விட பெரிய பொட்டை வச்சிருக்கு. ஆனா அவங்க ஏரியால வந்து குங்கும ரேட்டு கம்மினாங்க. போட்டு கிலோ கணக்கில் வச்சிருக்கு. நம்ம போன வீடியோல பார்க்கப்போ பவுடர் எடுத்திருந்தாங்க, ஃபுல்லா பூசிட்டு மஞ்சள் பூசிருக்காங்க. மஞ்சள் ரேட் கம்மி அவங்க ஏரியால. புருஷன் என்ன பண்றாங்க? அவர் தான் வீடியோ எடுக்கிறாங்க. நல்ல ஒரு கணவன் மனைவியா இருக்காங்க. யாரையும் தப்பா சொல்லக்கூடாது. ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோ கதம் ஓகையா, எலும்பு மோகையா, ஃப்ரெண்ட் மோகையா, கேட்டு மகையா, மர்கையா, பல்பே மர்கை, முக்கினி மண்டை, மொத்தமா முடிஞ்சிச்சு. மொத்தமா ஃபேஷியல். ஸ்டைல் பத்தியா மாறி எடுக்கிறாரு. வாவ், ஸ்டைல் ஸ்டைல் வர கிளாசிக் ஸ்டைலா இருக்கு. அவன் பக்கத்துல பாக்குறாங்க, இன்னும் அவர் இப்படி பண்றாங்க. என்ன பாக்குறாரு? எக்ஸ்பீரியன்ஸ் டேக் முடிஞ்சான்னு பாக்குறோம். நல்ல ஒரு அது வந்து குடிக்கிறதுக்கு முன்னாடி பாத்துக்கணும். குடிச்சு வாந்தி எடுத்து திருப்பி பாக்குறேன். வாட் இஸ் திஸ் ப்ரோ? பஸ் ஸ்டாண்ட்ல பாத்திருக்கேன், மோஸ்ட்லி இப்படி தான் இருப்பாங்க. ஆமா, நம்மளுக்கு பயமா இருக்கும் பார்த்தா. அவங்க தான் நார்மலா தான் இருப்பாங்க. அதுலயும் அவர்கிட்ட பிடிச்சதுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பாக்குறப்ப கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸ்டைல் பத்தி எப்படி? பாடி லாங்குவேஜ் 10க்கு 8 மார்க் எடுத்து. அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஐயோ ஐயோ, காட்டுக்குள்ள வாழ, காட்டுக்குள்ள இது தவறான ஒரு இது. நீ ஏன்டா அப்படி பண்றாங்க? இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே நம்மள கத்தி சண்டை கத்தி சண்டை கிடையாது. என்னன்னா அந்த வீடியோல அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க வேலை இருந்து சீக்கிரம் வாங்கன்றத அவரோட ஸ்லாங்ல சொல்றாரு. அவங்க நீ உங்க வேலையை முடிச்சு சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்க வேற தான் சொல்றாங்க. எல்லாம் தெரியும். நீங்க இது மாதிரி அனுபவம் ஒட்டி உட்காந்து உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் வச்சிருக்கா? நிறைய டைம் பஸ்ல எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு. நான் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். என்னன்னு கேட்பாங்க? ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. டைரக்டா கைதான் வைப்பாங்க. போயிட்டு எதுவுமே கேட்க மாட்டாங்க. பஸ்ல உட்காந்து பக்கத்துல தம்பி அப்படியே கை வைப்பாங்க. நம்மளுக்கு ஒரு நர்வஸ் ஆயிரும். என்னடா இது இப்படி பண்றாங்க? அப்படியே வேர்த்து எப்படி வேர்த்துடும். அதை விட பயங்கரமா கதக்கதான் வேர்த்து. அப்ப அந்த ஒரு சிரிக்கிறது சொன்னேன். அந்த அப்பதான் நினைச்சேன் பெண்களுக்கு எவ்வளோ இது பண்றாங்க. இப்போ ஆண்கள் ரொம்ப ஆபத்தான நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ ஆண்கள் பி சேஃப். எங்க போனாலுமே பெண்கள் பி சேஃப்லாம் பரவாயில்ல. சரி, பெண்கள் பி சேஃப், ஆண்கள் நீங்களும் பி சேஃப். எங்கேயாவது வெளியே போகிறப்போ ஃப்ரெண்டு கூட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்க ஃப்ரெண்டு தான் எல்லாரும் உங்க அப்பா அம்மா லொகேஷன் அனுப்பிட்டு போங்க. எந்த பையனா இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம போகாமே இருக்கும். லவர் கூட வெளியே போகிற லொகேஷன் வீட்டில் அனுப்பிடுவோம். யாரும் வீட்டுக்கு போகாதீங்க, வீட்டுக்கு வர சொல்லிருங்க. இது அதை விட தப்பா சார், அது ரொம்பவுமே தவறு. ஓகே, இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நாங்கள் ஏதாவது வீடியோக்கு ரியாக்ஷன் பண்ணணும் நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அந்த வீடியோ எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்கு ரியாக்ஷன் அனுப்புகிறோம். நீங்கள் ஏதாவது கண்டென்ட்ல எங்களை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கண்டென்ட் என்னன்னு எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க. நாங்கள் அந்த கண்டென்ட் எடுத்து வீடியோஸை பண்ணுறோம். ஸோ எங்களோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக ஷேர் பண்ணுங்க. தம்பி சப்ஸ்கிரைப் அவசியத்துக்குலாம் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுப்பா.
ஷேர் பண்ண முடியாதுப்பா. நீங்க ஆடி கொண்டாமா சரி வீடியோ போடுவீங்க. ஆமா. நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுமா பண்ணுங்க. முடியலங்க. கொஞ்சம் அப்படியே லைட்டா அப்படி தொட்டு விட்டு போங்க. ஆமா. அடுத்த வீடியோல சந்திப்போம். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் அதை ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க. நாங்கள் ஷேர் பண்ணுறோம், நீங்களும் ஷேர் பண்ணாதான் நாங்கள் அடுத்த வீடியோ போட முடியும். இல்லைன்னா இப்படியே தான் நம்ம வீடியோ போடுங்க ஃபர்ஸ்ட். நீங்க ஒரு 10-15 வீடியோ போடுங்க. அதை பார்த்து நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமா இல்லை உங்களை பிளாக்ல பண்ணுமா நாங்கள் யோசிக்கிறோம்னு நினைப்பாங்க. அதான மக்கள். இதுக்கு மேலே பேசி நீங்கள் பார்க்க போயிருங்க. நன்றி, வணக்கம், வெல்கம் டு த குட்டேட்டா ஷோ. ஓகே.